ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸிமம் நியூபி மேன்வாவோட 103வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 102 எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல அந்த கேட் வழியா பசிபிக் ஓஷனுக்கு நடுவுல ஒரு பெரிய ஐலாண்டு 2 கிரியேட் ஆகிட்டு இருந்திருக்கும். அதை இன்ஸ்பெக்ட் பண்ண நம்ம ஹீரோ கேங் ஜின் யூக், அதுக்கப்புறம் யூசன் இன்னொரு பொண்ணுலாம் போயிருப்பாங்க. அங்க என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு அவ கொடுக்குற ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸை வந்துட்டு அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தா அந்த பொண்ணு வந்துட்டு திடீர்னு உங்களோட ப்ரெசியஸான ஸ்பிரிட்ஸ் எல்லாம் காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி, பட் நீங்க இப்ப நிறுத்திக்கலாம், ஏன்னா எனக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு ஹீரோட பிளான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்றா. ஆனா ஆக்சுவலா அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இருந்துட்டு ரொம்ப நன்றி, எங்களை வந்துட்டு நீங்க காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவர் இருந்துட்டு இந்த மாதிரி புதுசா இருக்கிற இடத்துல ஃப்ரண்ட் லைன்ஸ்ல நிக்கிறதுனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்ஸைட்டியை போக்குறதுக்கு இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் கொண்டு வரீங்க, பட் இதெல்லாம் பண்ணி ஏதாச்சும் பண்றதுக்கு என்னோட அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு தேவை இல்ல. நான் வந்துட்டு சண்டை போறதுல ஸ்பெஷலைஸ்ட் இல்லனாலும் நான் ஒரு பெரிய கில்டோட வைஸ் கில்டு மாஸ்டர் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஓ அவ்வளவுதானா, பட் இப்ப எதுக்கு மூஞ்ச வந்துட்டு அப்படி வச்சுக்கிட்டா, ஒருவேளை என் பிரம்மையோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் தான் உன்னை குறைச்ச இட போட்டுன்னு நினைக்கிறேன். யுவர் ஸ்டில் ஒரு ரேங்கர் தானே, சரி நான் இந்த டீமோட லீடர் அப்படிங்கறதுனால நான் எந்த ஒரு ரெக்வெஸ்ட் வேணாலும் உங்ககிட்ட வைக்கலாம்ல, நீ தயக்கமே இல்லாம அதை பண்ணுவல அப்படிங்கிறப்ப அவர்கிட்ட ஆஃப்கோர்ஸ் இந்த ரைடை சக்சீட் பண்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ வந்து கோல்டன் அக்கேஷியா ஃபிளவரோட ஹனி வந்து ஒரு 10 லிட்டர் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஜெயண்ட் இன்செக்டோட ஃபெர்மோன் 1 ml எடுத்துக்கிறான். இது ரெண்டுத்தையுமே சேர்த்து அந்த ஜீனா இருக்கல அவளோட உடம்பு மேல வந்துட்டு ஊத்தி விட்டாரா. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிட்டு நான் சிக்னல் கொடுக்குற வரைக்கும் அங்கே இரு, நான் மிக்ஸ் பண்ண அந்த லிக்விடோட ஸ்மெல் இருந்துட்டு பெரிய சர்டன் குரூப் இருந்துட்டு இந்த இடத்துக்கு கவர்ந்து இழுக்கும் அப்படிங்கிறப்ப அவன் அட்லீஸ்ட் நீங்க என்னன்னாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்ல அப்படிங்கிறப்ப அதுக்கேத்த மாதிரியே அங்க சில மான்ஸ்டர் இருந்துட்டு வந்துடுது. ஹீரோ வந்துட்டு யூஜினா என்ன நடந்தாலும் சரி நகர்ந்துடவே நகர்ந்துடாத அப்படிங்கிறப்ப அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பக்கத்துல வந்துட்டு அந்த தேன் இருந்துட்டு நக்க ஆரம்பிக்குது. இவர் வந்துட்டு உங்களுக்கு தேன் தான் வேணுமா அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ இருந்துட்டு அந்த வாட்டர் டிராகன்ஸ் எல்லாமே இந்த ஹனி லிசார்ட்ஸை தான் கால்நடையா வளர்த்துட்டு இருப்பாங்க, பட் இதுங்க வந்துட்டு ரொம்பவே குயிக்காவும் ரொம்பவே ஜாக்கிரதையாவும் இருக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம கவர்ந்து இழுக்கல அப்படின்னா மனுஷங்க பக்கத்துல இது வரவே வராது அப்படிங்கிறப்ப சரி இது எதுக்கு இங்க வர வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு ஏன்னா இந்த ஐலாண்டோட சென்டருக்கு வந்துட்டு நம்ம நடந்து போனா ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சேடல வர வச்சுட்டு அந்த ஹனி லிசார்ட் மேல போட்டு இவங்க வந்துட்டு அதுல ரைடு பண்ணி போறாங்க. அவர் வந்துட்டு நாங்க வந்துட்டு இந்த இடத்துக்கு மனித இனத்தையும் அச்சுறுத்துற கேட்டை வந்துட்டு மூட வந்திருக்கோம், இருந்தாலும் இந்த அளவுக்கு நாங்க ஃபன் அனுபவிக்கிறது வந்துட்டு ஓகே தானே அப்படின்னு கேக்குறா. சோ ஆக்சுவலா வந்துட்டு என்ஜாய் பண்றதுனால இந்த விஷயத்தினாலே இவளோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் வந்துட்டு 25% அதிகமாகிடுது. சோ இப்ப ஹீரோ வந்துட்டு 37% இருக்கான். ஹீரோ வந்துட்டு யூஜரா வந்துட்டு டெஃபினட்டா ஃபன்னை வந்துட்டு அனுபவிக்கிறா. இந்த டவர்ல இருக்கிற யூனிக்கான உயிரினங்களை பாக்குறது வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு எக்ஸைட்டிங்கா தான் இருக்கும். இது வந்துட்டு என்னோட பழைய நாட்களுக்கு வந்துட்டு கூட்டிட்டு போகுது. ஹையர் ஃப்ளோர்ல இருக்கிற காய்ஸ்னால நடக்கிற திட்டங்கள்னாலையும் கான்ஸ்பிரசினாலையும் எப்பெல்லாம் எனக்கு டயர்ட் ஆகுதோ அப்பெல்லாம் இந்த மிடில் ஃப்ளோர்ஸ்க்கு வந்துட்டு இந்த கிரீச்சர்ஸ் கூட தான் நான் வந்துட்டு நேரத்தை செலவு பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஜாலியா இருக்கையில அதை பார்த்து ஆலிஸ் என்று காட்டாக்டர் நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கேட்டை தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப ஓ அவ்வளவுதானா சரி சரி அப்படின்ட்டு போறான். அப்ப ஹீரோ வந்துட்டு இவன் இந்த மாதிரி ஒரு டோன்ல பேசிட்டு போறா அப்படின்னு நினைக்கிறான். மேபி இவ கூட ஜாலியாக பட்டு ஆலிஸ்க்கு பொறாம வந்திருக்கும் போல. அப்பதான் மெலினா கிட்ட இருந்து ஒரு இன்கமிங் கால் வருது. ஹீரோ வந்துட்டு என்ன மெலினா அப்படிங்கிறப்ப அவன் எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஹீரோ என்ன நான் இங்க இருந்தா உனக்கு என்ன அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நேரத்துல ஜோக் அடிக்கலாம் கூடாது, இது அர்ஜென்ட் அப்படின்னாலதான் உனக்கு நான் கூப்பிட்டேன். எங்க டெமானிக் அசோசியேஷனோட ஹெட்டே இருந்துட்டு அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். இது மாதிரி நாங்க நீட்சி அப்படின்னு ஒருத்தனை பத்தி சொன்னோம்ல, அவன் உங்களை கொல்றதுக்காக தான் அந்த கிரீச்சர் ஆஃப் ஏல் டைம் கிரியேட் பண்ண கேட் வழியாக வந்துட்டு இருக்கான். அதுவும் ஒரு ஹை ரேங்கிங் வேம்பயர் ஹேசிந்த் அப்படிங்கிற பேர் இருக்கிற அவளுமே அவங்க கூட வரா. அவங்க வந்துட்டு ஒரு டிராப்பை வந்துட்டு தோண்டி வச்சு உங்களுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப ட்ரிஸ்டன் வந்துட்டு மாஸ்டர் அங்க அப்படின்ட்டு அங்க வரப்ப அவர் நான் பேசிட்டு இருக்கப்ப கொஞ்சம் ஒதுங்கிதான் இரு அப்படிங்கிறப்ப ட்ரிஸ்டன் வந்துட்டு மாஸ்டர் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அவன் ரொம்பவே டேஞ்சரஸ் பர்சன், அவன் என்ன ஸ்கில் யூஸ் பண்ணான்னு தெரியல, பட் மத்தவங்களோட ஸ்கில்ஸை வந்துட்டு அவன் நல்லிஃபை பண்ணிடுறான் அப்படிங்கிறப்ப ஹீரோ ஓ நல்லிஃபைங் ஸ்கில் பண்றானா கேட்கவே ரொம்ப ஃபன்னா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த ஹியாசிந்த் அப்படிங்கிற வேம்பயர் வந்துட்டு அந்த கேட்டை வந்துட்டு பார்த்துட்டு பக்கத்துல பாக்குறப்ப இது இன்னும் இம்ப்ரெசிவா இருக்குது. அந்த ஏன்ஷியன்ட் கிரீச்சர்ஸ் கிட்ட எந்த மாதிரியான பவர் வந்துட்டு இருக்குது, டவரோட வெளியும் இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் வந்துட்டு திறந்து வச்சிருக்கு அப்படிங்கிறப்ப அந்த நீட்சி எடுத்துட்டு இம்ப்ரெசிவா தான் இருக்கு, பட் இந்த இடத்துல ரொம்ப சூடா இருக்கே, ஏதாச்சும் ஒரு நல்ல வெதர் இருக்கிற இடத்துல இந்த ஐலாண்டை
உருவாக்கியிருக்கலாம். பட் நம்ம இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த கேங் ஜூனியருக்கு இருந்துட்டு இந்த இடத்துக்கு வருவான். ஸோ அவன் வர வரைக்கும் அவனுக்கான ட்ராப் எல்லாத்தையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம். நான் அவன் இங்க வந்தோனமே என்னோட ஸ்கில்ல வச்சு அவனோட ஸ்கில் எதுவுமே வேலை செய்யாம பண்ணிடுறேன். ஸோ உங்களோட டாஸ்க் வந்துட்டு அவனை கொல்றது மட்டும் தான். அப்படிங்கிறப்ப அந்த ஹியாசின் இருந்துட்டு இல்ல அவனை குறைச்சு எடை போட்டதுனால தான் எங்க வேம்பயர் ஹவுஸ் ஹோல்ட்ல இருக்கிற நிறைய பேர் இறந்துட்டாங்க. என்னால மறுபடியும் அதே மிஸ்டேக் செய்ய முடியாது அப்படிங்கிற. இதுக்கு முன்னாடி அந்த ஆலிஸோட ஃபேமிலியோட ஹெட் அட்ராக்ஷியாவோட எக்ஸென்ஷியன் இருந்துட்டு ஹியாசின்த் வெயிட் ஹெல்லோட கேட் கீப்பரை வந்துட்டு நீ கூட்டிட்டு போ. அட்ராக்ஷியாவோட ஆஃபரிங்கை யூஸ் பண்ணி அதுக்கான அதிகாரத்தை வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நீ இந்த கான்ஃபரன்ஸ் ரூம்ல இல்ல அப்படின்னா நான் வந்துட்டு ரொம்ப தனிமையில இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. சோ அந்த ஹெல்லோட கேட் கீப்பரை தான் இந்த இடத்துல காமிக்கிறாங்க. உங்களோட ஏஸ் கார்டு இதுதானா இம்ப்ரெசிவ் அப்படின்னு மத்தவங்க சொல்ல ஹியாசின்த் இருந்துட்டு இதுதான் சர்பரஸ் எக்ஸென்ஷியன் இருந்துட்டு அனுப்பி வச்சிருக்காரு. அதுவும் எனக்காக மட்டும் அப்படின்னு சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் எனிவே அந்த ஹேஷ்டிங் இருந்துட்டு மென்ஷன் பண்ண லிசர்ட்ஸ் எல்லாம் எங்க அப்படிங்கிறப்ப நீச்சே இருந்துட்டு அதுங்க நேரம் கேங் ஜூனியருக்கு வந்து ட்ராக் பண்ணிருக்கோம். நேரம் ஃபைட் கூட பண்ணிட்டு இருக்கலாம். அதுங்களால அவனை தோக்கடிக்க முடியாது. பட் அவனோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு கொஞ்சம் குறைக்க முடியும். ஏன்னா தாங்க சர்வைவ் ஆகணும் அப்படின்னு எந்த இனம் வந்துட்டு போராடுதோ அவங்கள தான் நம்மளால அவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்ணிடவே முடியாது. அப்படிங்கிறப்ப அதே மாதிரி ஹீரோ போறப்ப ஒரு வாட்டர் டிராகன் ட்ரைப் இருந்துட்டு அவங்கள வந்துட்டு சுத்து போட்டுருது. இவங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அப்ப அதோட லீடர் என்னோட பேர் தான் பெக்ஸாக்டர். நான் தான் இந்த ப்ளூ ஸ்கேல்ஸ் ட்ரைபோட சீஃப். உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதுங்கெல்லாம் வெரி லிட்டில் மாஸ்டர். இதுங்கள்ட்ட இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் கிடைக்காது கொன்னா அப்படின்னு நினைச்சிட்டு நான் உனக்கு இன்ஜினியர் கிடையாது. அவன் வந்துட்டு மத்த டிராகன்ஸோட ஓடி பிடிச்சு விளாண்டுருப்பான். அப்படிங்கிறப்ப அந்த பெக்ஸாக்டர் இருந்துட்டு இந்த மாதிரி ஆபியஸான பொய்க்கெல்லாம் நாங்க வந்துட்டு ஏமாந்து போக மாட்டோம். நாங்க அவனை ஃபாலோ பண்ணி உண்மையுமே நீ தான் கேங் ஜினிக் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு யூஜினாவோட ரிலேஷன்ஷிப் பாயிண்ட்டை வந்துட்டு அதிகப்படுத்துறதை எப்படி நீங்க வந்துட்டு இடையூறு செய்யலாம், உங்க எல்லாத்தையுமே நான் கொல்ல போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அங்க சுத்தி வந்து பார்த்துட்டு ஹீரோ வந்து பட் வெயிட் நீ மட்டும் தான் என் கூட தனியா சண்டை போட போறியா? அதுக்கப்புறம் ஏன் எல்லாரும் எப்படி இருக்கானுங்க? இது என்ன உன்னோட ஃபியூனரலா? எதுக்கு எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க? அப்படிங்கிறப்ப அந்த பெக்ஸாக்டர் வந்துட்டு ஏன்னா எல்லாருக்குமே நீ எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னு தெரியும். எந்த ஒரு வாரியரும் உன் கூட சண்டை போட்டு சர்வைவ் ஆக மாட்டான். சோ ஒரு லீடரா இருக்கிறவங்க அவங்க தொடர்ந்து தோத்து போயிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே அவங்கள வந்துட்டு சண்டைக்கு வந்துட்டு அனுப்பி வைக்க கூடாது. இந்த இடத்துல ஒரே ஒரு உயிர் தான் போதும். அந்த உயிர் வந்துட்டு என்னோடதான் அப்படின்னு சொல்லிட்டு சாக்ரிஃபிஷியல் ரைட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுது. அது மூலியமா தன்னோட உடம்புக்குள்ள வந்துட்டு குத்துறப்ப இந்த சீஃபோட உயிர் தியாகம் பண்ணதுனால அவங்களோட கார்டியன் கடவுளை வந்துட்டு அது மூலியமா சமன் பண்றாங்க. அதுதான் வாட்டர் டிராகன்ஸ் கார்டியன் காட் மித்திக்கல் கிரீச்சர் சுலியா அப்படின்னு போட்டிருக்கு. அதுவும் இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டிங்ல டேமினி இருந்துட்டு ஏன் வா 10 இல்லலா 13 இருந்துட்டு 6 ஓ கிளாக்ல இருந்து அப்ரோச் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப அவளுக்கு புரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்கில்ல வந்துட்டு யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா தண்ணிக்குள்ள இருந்துட்டு போறா. தண்ணிக்குள்ள போயிட்டு அவங்க அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. இருந்தாலும் அவளை தாண்டி வந்துட்டு நிறைய அந்த வாட்டர் டிராகன் ட்ரைப் இருந்துட்டு உள்ள போகதான் செய்யுது. அப்ப கண்ட்ரோல் ரூம்ல சார் நம்மளோட ஃபார்மேஷனையும் தாண்டி நிறைய கிரீச்சர்ஸ் இருந்துட்டு அண்டர் வாட்டர் வழியா தாண்டி போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப சாங்ஜின் இருந்துட்டு அதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன்னா இந்த ஐலாண்ட் இருந்துட்டு பெருசாக நம்ம அந்த ஐலாண்டை வந்து சுத்தி வளைக்கிறப்ப நம்மளுக்கு இடையில கேப் வந்துட்டு உருவாகும். அதனால அதுங்க அது வழியா போயிடும். அடுத்த பிளான வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படிங்கிறப்ப அங்க பீச் சைட்ல வந்துட்டு எல்லாருமே கேளுங்க, இது வந்துட்டு ட்ரெயினிங் கிடையாது. பீச்ல இருக்கிற எல்லா பொதுமக்களும் இந்த இடத்த விட்டு போங்க. இந்த இடத்துல அவுட் பிரேக் வந்துட்டு நடந்திருக்கு. அப்படிங்கிறப்ப சாங்ஜின் இருந்துட்டு இப்ப அந்த வாட்டர் டிராகன்ஸ் எல்லாத்துக்குமே தெரிய போகுது. டவருக்கு வெளியே இருக்கிற மனுஷங்க எல்லாமே எப்பவுமே ஒர்ஸ்டான விஷயங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிப்போன்னு தெரியணும். அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி ஆளுங்களை செட் பண்ணி இதுதான் வந்திருக்கான். அதனால தெரேசா வந்துட்டு இந்த இடத்துல இல்ல. அதுக்கப்புறம் அங்க அந்த மித்திக்கல் கிரீச்சர் சுயிலா வந்துட்டு வந்திருக்குமா. அப்ப இந்த ஜினா இருந்துட்டு இதுதான் மித்திக்கல் கிரீச்சரா, இதை பார்த்தாலே ஓவர்வெல்மிங் ஃபீல் ஆகுது. அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ஒரு வாட்டர் டிராகன் வந்து சுயிலா ஃப்ளோர்ல இருந்து எங்களோட உரிமைகள் வந்துட்டு பறிக்கப்பட்டு டவர்ல இருந்து எங்களை வெளியே துரத்தி விட்டாங்க. இந்த வெளி ஐலாண்ட்ல வந்துட்டு நாங்க சர்வைவ் ஆகணும் அப்படின்னா எங்களுக்கு உங்களோட ஹெல்ப் வந்துட்டு கண்டிப்பா தேவை. ப்ளீஸ் எங்க மேல இறக்கம் காட்டுங்க கார்டியன் காட் ஆஃப் த வாட்டர் டிராகன்ஸ். அப்படிங்கிறப்ப அந்த சுயில இருந்துட்டு அந்த சீஃப் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு உங்களோட சீஃபே இருந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ற அளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஆபத்தை வந்துட்டு நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி என்கிட்ட இருந்து என்ன வேணும் சொல்லுங்க. அப்படிங்கிறப்ப தோ அந்த ஹியூமனை வந்துட்டு நீங்க கொன்றுங்க. அப்படி மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த புது கான்டினென்ட் இருந்து எங்களுக்கு ரிவார்டா கிடைக்கும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. மறுபடியும் நாங்க வந்துட்டு செழிப்பா இந்த இடத்துல வாழலாம். அப்படிங்கிறப்ப அந்த சீல இருந்து ஆல்ரைட் நான் வந்துட்டு அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லுக் ஆஃப் வாய்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுது. இது மூலியமா ஃபியர் அப்படிங்கறது வந்துட்டு இப்ப கோகுமா வந்துட்டு இன்ஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி இன்ஃபெக்ட் பண்ணணும். பட் யூஜினாவோட ஒரு பாசிவ் ஸ்கில் இருக்கு மென்டல் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவரோட மைண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுல வந்து எஃபெக்ட் வந்துட்டு வேலை செய்யாது. அவர் வந்துட்டு என்னோட பாசிவ் ஸ்கில் இருந்துட்டு என்ன காப்பாத்திருச்சு. கிட்டத்தட்ட என்னோட மைண்டே வந்துட்டு பிரேக் ஆயிருச்சு. இருந்தாலும் நான் வந்துட்டு இப்படியே நின்றுட்டு இருக்க கூடாது. இது ஸ்டில் ஒரு பீஸ்ட் டைப் மான்ஸ்டர் தான். நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மந்திரா டேமிங் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு அதை வச்சு அந்த சுயிலா வந்துட்டு டேம் பண்ணலான்னு பாக்குறப்ப அது இருந்துட்டு ஒரு மியர் ஹியூமன் இருந்துட்டு என்ன தைரியம் தான் என்ன டேம் பண்ண ட்ரை பண்ணுவேன் ஹவு ஃபூலிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அந்த மந்திர கைரி இருந்துட்டு எரிச்சிட்டு அதோட லைட்னிங் ஆஃப் மித்திக்கல் கிரீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு லைட்னிங் வச்சு அட்டாக் பண்ணுது. ஆனா அவளுக்கு
முன்னாடி வந்துட்டு எதுவுமே ஆகல. யாரோ வந்துட்டு அந்த அட்டாக்க வந்துட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. வேற யாரு இருக்கான்? ஹீரோ தான். ஆனா எத வச்சு பிளாக் பண்ணியிருக்கான் அப்டின்னா, அந்த அசரே டிராகன் இருக்குல்ல, அத தான் வச்சு வந்துட்டு பிளாக் பண்ணியிருக்கான். ஹீரோ வந்துட்டு என்ன ஒரு ரூடான க்ரோ. கண்டிப்பா உன்னால இத ஹேண்டில் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன் அப்டிங்கிறப்ப, அந்த சூயில இருந்துட்டு என்ன ஒரு கேவலமான பல்லிய வந்துட்டு கையில வச்சிருக்க. என்ன இன்சல்ட் பண்றியா? அப்டிங்கிறப்ப, யார பார்த்து பல்லின்னு சொல்ற அப்டின்னு அந்த அசரே கேட்க, ஹீரோ வந்துட்டு இத நெனச்சு நீ வருத்தப்பட போற. சரி அசரே, உன்னோட உண்மையான ஃபார்ம காமி அப்டின்னு சொல்லிட்டு வானத்துல அத தூக்கி வீசுறப்ப, அசரே டிராகன் வந்துட்டு அதோட உண்மையான ஃபார்ம்க்கு வந்துட்டு மேனிஃபெஸ்ட் ஆயிருது. பார்த்தா அந்த சீலாவோட ரொம்ப பெருசா இருக்கு. என்ன தைரியம் இருந்தா நீ வெறும் ஒரு காக்காவா இருந்துட்டு என்ன ஒரு கேவலமான பல்லின்னு சொல்லுவ. நான்லாம் தூங்கிட்டு இருக்கிறப்ப இந்த மித்திக்கல் கிரீச்சர் எல்லாருமே கொஞ்சம் திமிரா வளர்ந்துட்டீங்க போலயே அப்படிங்கிறப்ப சூயில இருந்துட்டு என்னது கிரேட் அசரே டிராகன் வந்துட்டு ஒரு மனுஷன் கூட இருக்கீங்களா அப்படிங்கிறப்ப ஆமா அந்த மனுஷன் தான் என்னோட சேவியர் அதுக்கப்புறம் என்னோட ஓனர். உன்னாலாம் அவன் கூட எதிர்த்து ஃபைட் பண்ணவே முடியாது. சோ சில்வர் பீஜன் சியூலா உன்னோட பிளேஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கத்திராப்ல. அதை கேட்டு அந்த சுயிலா இருந்துட்டு தரையில மண்டி போட்டுருது. அதை பார்த்தா மத்த வாட்டர் டிராகன் எல்லாம் நம்பவே முடியல. நம்மளோட கார்டியன் டிராகனே வந்துட்டு சப்ஜுகேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப அசரே டிராகன் வந்து இது உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருந்துச்சா அப்படிங்கிறப்ப அந்த சுயிலாம இருந்துட்டு சின்னதா மாறிடுது. ஜின்னா இருந்துட்டு இப்ப இங்க என்ன நடந்துச்சு? இவர் இருந்துட்டு டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரேங்க்ல இருக்கிற 4 கார்டியன் காட்ஸ்ல இருக்கிற ஒன்னைய சமன் பண்ணாரு. அதுவும் மட்டும் இல்ல ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணாரு அப்படின்னு பாத்துருக்கப்ப ஹீரோ வந்துட்டு யூஜினா எதையோ நினைச்சிட்டு இருக்காம இந்த க்ரோவை வந்துட்டு எனக்காக கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வைக்க முடியுமா அப்படின்ட்டு அந்த க்ரோவை அவங்கிட்ட கொடுத்தாராம். அதுக்கப்புறம் அந்த சீஃபோட உடம்ப அந்த மத்த வாட்டர் டிராகன்லாம் வச்சுக்கிட்டு சீஃப் பெக்ஸாக்டர் இருந்துட்டு அவர் தியாகம் பண்ணி எதுவுமே நடக்காம போயிருச்சு. நம்மளோட கதை முடிஞ்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீங்களா எவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்க வந்துட்டு உங்களோட இடத்த அந்த ஃப்ளோர்ல இழந்துட்டு இப்போ ஒரு அகதிகள் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? மத்தவங்களோட பெனிஃபிட்காக உங்களை யூஸ் பண்ணிட்டு இப்ப நீங்க அழியிற நிலைமையில இருக்கீங்களா அப்படின்னு போயிட்டு இருக்கப்ப யூஜின் இருந்துட்டு இப்போ மத்த எல்லா மான்ஸ்டரையுமே இவர் வந்துட்டு கொல்ல போறாரா அப்படின்னு கொஞ்சம் சோகப்படுறப்ப ஹீரோ வந்துட்டு பட் உங்களோட இந்த விதியை வந்துட்டு அவாய்ட் பண்றதுக்கு ஒரு வழியை தரேன். எனக்காக நீங்க வேலை பாருங்க. அதுக்கு பதிலா இந்த ஐலாண்ட்ல உங்களை சேஃபா இருந்துட்டு நான் வாழ வைக்கிறேன் அப்படிங்கிறப்ப இதே மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு யுன்செக் இருந்துட்டு இவகிட்ட சொல்லியிருக்கான். நானுமே ஒரு தடவை இந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். டவர்க்குள்ள இருக்கிற மான்ஸ்டர் எல்லாமே நம்மளுக்கு பணத்துக்கான ஒரு சோர்ஸ். அதுங்களை கொண்டாதான் நம்ம சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு நினைச்சேன். பட் அதுங்களுமே ஒரு உயிரினம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். தாங்க லவ் பண்றதுங்களுக்காக அவங்க சாக்ரிஃபைஸ் வந்துட்டு பண்ணிக்கும். அவங்க யாராச்சும் இழந்துச்சு அப்படின்னா அவங்களுக்காக அழுகும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா உன்னோட எண்ணங்களே இருந்துட்டு சேஞ்ச் ஆகும். சோ இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களால மட்டும்தான் இந்த உலகத்தையே இருந்துட்டு மாத்தி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ அதே மாதிரி ஹீரோ வந்துட்டு இப்ப நடந்துக்கிறப்ப அந்த யூன்செக் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் போல அவளுக்கு. சோ ஹீரோவோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் வந்துட்டு 100% அதிகரிச்சு இப்ப கரண்ட் அஃபினிட்டி வந்துட்டு 155% இருக்கு. சோ ஹீரோவோட காப்பி கண்டிஷன் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகி ஹீரோ வந்துட்டு மானாட்டேமியை வந்துட்டு காப்பி பண்ணிடுறான். சோ அதை காப்பி பண்ண உடனேமே நைஸ் டு மீட் யூ, மத்தவங்க எல்லாம் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு போறீங்களா? நான் வந்துட்டு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றான். ஆனா ஆக்சுவலா மந்திரா டேமி அவன் மேலதான் யூஸ் பண்ண போறான் நினைக்கிறேன். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.